துவரம்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு வந்து 2 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப்பை தனியாக ஊற வச்சுருவோம். தனியாக அது ஊறிட்டுருக்கோம். மற்ற எல்லாத்தையுமே ஒன்றா ஒரே பாத்திரத்தில் போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறேன். அரிசி பருப்பு வகைகள் நல்லா 2 ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா தண்ணி விட்டு களைஞ்சி ஒரு கண்ணுச்சட்டியில் கொட்டி தண்ணி வடிய விட்டாச்சு. அதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு மற்ற பொருட்களும் எடுத்து வச்சுருக்கிறேன். சிவப்பு மிளகா வத்தல் ஒரு 5, பச்சை மிளகாய் 2, இஞ்சி, பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வடை வந்து கொஞ்சம் அளவு கூடுதலாக செய்கிறதுனா அரிசி தனியாகவும் பருப்பு வகைகள் தனியாகவும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து எல்லாமே ஒன்றா தான் ஊற போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம். அந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸாகவும் கிடையாது, ரொம்ப நெருநெருன்னு கிடையாது.